ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தீஸ் டைரிஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. 1/2 kg சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 5 பச்சை மிளகா, 1/2 லெமன், 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு சேஃப்ரானை ஊற வச்சுருக்கேன். 10 பட்டை, 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 ml ரிஃபைண்ட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் கீ, ஒரு கை புதினா கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாட் வச்சிடலாம். சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் நெய்யும் போட்டுடலாம். நல்லா காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுடலாம். நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் சில்லி போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வணக்குங்க. வணங்கிருச்சுங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வணக்குங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பதம் கரெக்டாக இருக்குங்க. புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வணக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய் தனியாக தெரியுது. சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு சிக்கனை போட்டு நல்லா வணக்குங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. இது ரெட் சில்லி தனி வரமிளகாய் தூளுங்க. கலருக்காக சேஃப்ரான் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் போடலாங்க. இப்போது வந்து வெறும் ரெட் சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. சேஃப்ரான் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஆயில் தனியாக வந்திருக்குது. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேங்க.
வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். பார்ப்போங்க, கிளறி விடுங்க. தண்ணி பத்தலைங்க, வேணா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரத்தில் இருக்கலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்களா? வாவ், நல்லா ஸ்மெல்லுங்க, நல்லா மணங்க. கொஞ்சம் எல்லாம் கிளறி விடுங்க. இனி கொஞ்சம் சிக்கன் வேகணுங்க. ஸ்மெல்லும் இன்னும் இல்லை. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அப்போ தான் எல்லாம் ரெடியாக இருக்குது. மசாலா வாசமும் அடங்கியிருக்குங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் எப்படி மேலே வந்து தனியாக தெரிஞ்சிருக்கு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு. 1 கப் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ ரைஸு, அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. நான் ஆல்ரெடி 1.5 கப்பு ஊற்றிருக்கேங்க. இப்போ 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொதி வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. அரிசி போட்டுடலாங்க. லெமன் ஜூஸ் ஊற்றணும். அரிசி போட்டுடலாம். நல்லா சுற்றி எடுத்து விட்டு போடுங்க. இப்போவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க. அரிசி போட்டு நல்லா கொதிக்குதுங்க. மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடலாம். மூடி போட்டுடலாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷங்க. இப்போ எடுத்த உடனே தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திருச்சுங்க. இப்போ தம் போடலாங்க. தம் எப்படி போடுறதுன்னா, பழைய தோசைக்கல்லோ இல்லை சப்பாத்தி கல்லோ இரும்பில் இருந்ததுன்னா எடுத்து ஸ்டவ்வில் வச்சுங்க. நல்லா ஹையில் வச்சு கல் சூடாகணுங்க. நல்லா சூடாகணும். நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு தடவை. சுற்றியும் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கல் சூடானதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. தம் வச்சிடலாம். கல் சூடானதே ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடாகட்டுங்க. தம் வச்சுருக்கோம். இப்போ ஆயிடுச்சுங்க. 3/4 பதம் ஆயிடுச்சுங்க. ஒரு கிளறிடலாம். கல்லும் நல்லா சூடாயிருச்சு. ஆவி பறக்குது பாருங்கள் மேலே. என்னடா தண்ணி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. தம் ஃபுல்லாக மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ரெடிங்க. இப்போ கல் சூடாயிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போது
கிளறி விடலாம். பிரியாணி ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணுறதாங்க. ஒரு பவுலில் சர்வ் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.